அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வராஜ். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஓட்டுநர்கள், அதாவது டிரைவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள் பயன்படுத்தும் பொருட்களை உற்பத்தி செய்பவர்கள் எவ்வளவு முக்கியமோ அதை மக்களிடம் அந்தந்த நேரத்திற்குள் கொண்டு சேர்க்கின்ற ஓட்டுநர்கள் அவ்வளவு முக்கியமானவர்கள்தான். ஓட்டுநர் பணி சாதாரணம் இல்லைங்க. அதாவது டிரைவர் வேலை சாதாரணமாக இல்லை. அதுவும் இந்த காலத்தில் லட்சக்கணக்கான வண்டிகள் சாலைகளில் போய்கொண்டிருக்கின்றது. அதுவும் வேகமாக, மிகவும் வேகமாக. இது ஒரு சவாலான காலம். இந்த காலத்தில் அப்படி தான் நடக்குது. ஏன்னா எல்லாருமே அந்தந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போயாகணும். டிரைவர் வேலை நம்ம நினைக்கிறோம், ரொம்ப சிம்பிளாக நினைக்கிறோம். டிரைவர்கள் ஒரு வகையில் பார்த்தா நமக்கு கடவுள் மாதிரி தான். ஏன்னா அவங்க பாலிலிருந்து காய்கறியிலிருந்து நம்ம பயன்படுத்துகிற அத்தனை பொருட்களும் அந்த நேரத்துக்கு கொண்டு சேர்த்துலன்னு வச்சுக்கோங்க, நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால் அது மிகப்பெரிய கஷ்டமான தொழில். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சமீபத்தில் திருச்செங்கோட்டில் ஒரு விபத்து நடந்தது. 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சென்னையில் வேலை செய்கிறாரு. அவர் ஒரு புல்லட்டு வாங்கணும்னு அவருக்கு ரொம்ப நாள் ஆசையாகிட்டுருக்குது. அந்த புல்லட்டை வாங்கிட்டு, சிகப்பு கலர் புல்லட்டை வாங்கிட்டு, இதை நான் காணொலியில் பார்த்தது. அதை நான் மறுபடியும் இப்போ வீடியோவை போடுறேன். திருச்செங்கோடு வந்திருக்காரு, கணவன் மனைவியோடு வந்திருக்காங்க. 2 குழந்தைங்க, 2 பிள்ளைங்க வந்திருக்காங்க. அவர் வண்டியை நிறுத்திட்டு பக்கத்தில் நின்று பாராட்டுருக்குது. ஒரு ஸ்கூல் பஸ் விபத்து ஏற்படுத்திடுச்சு. அந்த விபத்தில் கணவன் மனைவி 2 பேருமே ஸ்பாட்லேயே ரத்த வெள்ளத்தில் இறந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த 2 குழந்தைங்க கதறி துடிக்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படியே அந்த பிள்ளைகளை கட்டி அணைச்சிட்டு அழுவுறதை பார்த்தா நமக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வருது. இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, சில டிரைவர்களுடைய பணி கஷ்டமான பணி தான். இருந்தால் கூட நம்ம சுதாரிச்சுட்டு கொஞ்சம் லெவலாக போகணும். இன்றைக்கி ஒரு 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 ஆளுக்கு 3 வண்டி நிற்கிது. ஒருத்தர்கிட்ட 3 வண்டி இருக்குது. ஒரு வீட்டுக்கு 3 வண்டி இருக்குது. எல்லா வண்டியுமே ஸ்பீடாக தான் போகுது. ஆனால் ரோட்டில் போகும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் நம்ம விபத்தை தவிர்க்கலாம். அந்த 2 பிள்ளைங்க எனக்கு அப்பா வேணும், அம்மா வேணும்னு கதறி அழுது நான் காணொலியில் பார்த்தேன். அப்போ நான் பெங்களூரில் இருந்தேன். பெங்களூரில் நிற்கும்போது நிற்க இடம் இல்லை. அத்தனை லட்சம் வண்டி ஓடுது. அதை கண்ணில் எனக்கு தண்ணி வருது. எனக்கு அதை பார்த்துட்டு எனக்கே கண்ணில் தண்ணி வந்துருச்சு.